ஏசாயா 33 அதிகாரம். ஏசாயா 33 5வது வசனத்தில், கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. கர்த்தர் உயர்ந்தவர். சொல்லுங்க, கர்த்தர் உயர்ந்தவர். அது எந்த தேசத்திலானாலும் எந்த பட்டணத்தினானாலும், சகல தேசங்களிலும் சகல பட்டணங்களிலும் சகல ஜனங்களுக்குள்ளும் சகல செல்வங்களுக்குள்ளும் கர்த்தர் உயர்ந்தவர். சொல்லுங்க. இப்போ எங்கே நாம் வந்திருக்கிறோம்? யாருக்கிட்ட வந்திருக்கிறோம்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. உயர்ந்தவர்கிட்ட வந்திருக்கிறோம். உயர்ந்தவர் அவர். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் உன்னதத்தில் என்ன செய்கிறார்? வாசமாயிருக்கிறார். கர்த்தரோடு பழகிறோம் அப்படின்னு சொன்னால், நாமும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தரையோடையே நம்ம பழக்கத்தை நிரந்தரமாக வைக்கணும். வேறு ஒன்றில் பழகிறதும் கர்த்தருடைய பழக்கம் குறைகிறதும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் ஆண்டவரோடு பழகிறாங்க. ஆண்டவருக்காக வாழ தீர்மானிக்கிறாங்க. இனிமேல் ஆண்டவரைத்தான் ஆராதிப்பேன்னு சொல்லி உறுதியாக இருக்கிறாங்க. சில காலங்கள் போச்சுன்னு சொன்னால் வேறு ஒன்றில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பழகிடுறாங்க. வேறு ஒன்றில் பழகிடுறாங்க. அந்த வேறு ஒன்றில் பழகும்போது இது எப்பயோ ஒரு தடம் பழகிறதும் அது அடிக்கடி பழகிறதுமா நேருகிறதுனால கர்த்தருக்குள்ளே குறைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு இச்சை நிலைமைக்கு அப்படியே போயிடுறாங்க. என்ன சொன்னாலும் அவங்க கேட்கறது கிடையாது. சாலமோனுக்கிட்ட 2 தடவை தரிசனமாகி ஆண்டவர் சொன்னார், நீ பாகால என்ன செய்யாத, பேசவே மாட்டீங்க பாரு, பின்பற்றாது அப்படின்னு நேராக 2 தடவை சொன்னார். பார்வோன் குமாரத்தி சொல்கிறாங்க, எனக்காக நீ பாகாலுக்கு என்ன செய்ய, மேடையை கட்டு. எனக்காக பாகாலுக்கு மேடையை கட்டுங்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, பாகாலை பின்பற்றாதேன்னு சொல்கிறார். கவனிக்கணும். நீங்கள் பெரிய ஞானியாக இருக்கிறதுனால, புத்திமானாக இருக்கிறதுனால, அறிவாளியாக இருக்கிறதுனால கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. பழக்கம் ஒன்றா தான் இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் தாவீது யூதன், சாலமோன் யூதன், தேவன் யூத குலத்திலே பிறந்தவர். இப்படி அவர்கள் வரிசையாக யூதர்களாக இருக்கும்போது சாலமோன் கர்த்தரை விட்டு விலகி அவன் உலகத்தனா மாறிட்டான். யாரா? உலகத்தனா மாறிட்டான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அதில் இருந்து சாலமோன் மரிக்கு வரைக்கும்
கர்த்தருக்கும் சாலமோனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிற்று. அப்போ சரீர வாழ்க்கையை எப்படி அமைக்கணுங்கிறது தெரியணும். தேவனோடு வாழுகிற இந்த பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி அமைக்கணுங்கிறது சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தெரிந்திருக்கணும். அதை செய்யணும். எப்படி வாழ்ந்தாலும் ஆசீர்வதிப்பார், எப்படி வாழ்ந்தாலும் வரிகளை கொண்டு போவாருங்கிற எண்ணத்தை விட்டுறணும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலையும் என்ன செய்யுங்க, பரிசுத்தராக. அவர் யார்? உயர்ந்தவர். தேவன் யார்? எங்கே வாசம் பண்ணுறாரு? உன்னதத்தில் வாசமாக இருக்கிறார். உன்னதத்தில் வாசமாக இருக்கிறார். இப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஜனங்களுக்கு வரணும். ஆண்டவர் வந்தாருன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும். ரெண்டு தாங்க முக்கியமானது. இப்போ உலகத்தில் ரெண்டு தான் முக்கியமானது. இப்போ சரீர வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சிலர் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறதும் ஆவிக்குரிய நிலைமையில் பரலோகத்துக்கு போகிறதும் ஆண்டவர் இயேசுவை தவிர நமக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது. இப்போ இந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் என்னை பற்றி என்ன அபிப்பிராயத்தில் இருக்கார்? ஆண்டவர் குறித்த அபிப்பிராயங்கள் எனக்குள்ள என்னென்ன இருக்கு? எனக்கும் ஆண்டவருக்கு நெருங்கிய சொந்தங்கள், பழக்கங்கள், உறவுகள் இருக்கா? ஆண்டவரோடு கூட. ஆண்டவரை தவிர பரலோகத்தில் நம்மளை எடுக்க யாருமே கிடையாது. இங்கே பூமியில் இருக்கும்போதே நீங்கள் ஆண்டவரை மட்டும்தான் சொந்தமாக்கிக்கணும். உங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் அது எப்படி ஆக்கணுங்கிறது நீங்கள் யோசிக்கணும். மனுஷனை சொந்தமாக்கினா என்ன செஞ்சால் சொந்தமாவாங்க? ஆண்டவரை சொந்தமாக்கணும்னா என்னென்ன செய்தால் ஆண்டவர் நமக்கு சொந்தமாவாருங்கிறத நீங்கள் யோசிக்கணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இந்த தேசத்தில் உயர்ந்தவர்கள் கூட, ஐஸ்வர்யவான்கள் கூட, முதிர் வயதானவர்கள் கூட இயேசுவை விட உயர்ந்தவங்க யாருமே கிடையாது. சொல்லுங்கள், என்னுடைய தேவன். சொல்லுங்கள், என்னுடைய கர்த்தர் உயர்ந்தவர். நான் தட்டு தடுமாறி தாழ்ந்தவர்கிட்ட போகாமல் உயர்ந்தவர்கிட்டே வந்து சேர்ந்துட்டேன். அதனால் என்னையும் தேவன் ஒரு நாள் என்ன செய்வார்? உயர்த்துவார். சத்தமாக சொல்லுங்கள், கண்டிப்பாக உயர்த்துவார். எங்கே வாசமாக இருக்கிறாரு? 113ஆம் சங்கீதம் 113 5வது வசனத்தில், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? யாரை சொல்லலாம்? உலகத்தில் யாரை சொல்லலாம்? இயேசுவுக்கு சமமா, ஈக்குவலா? இப்போ நாம் கூட இயேசுவுக்கு சமமானவர்களா? கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் மிக பெரும் மகிமைக்கும் மகத்துவத்துக்கும் கனத்துக்கும் உரிய தேவன். அவர் சர்வத்திலும் மகா பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவர் இயேசு. அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். இதில் கணவன் வருகையில் போகிற மாதிரி நீங்கள் ஆண்டவரை சொந்தப்படுத்தி வச்சுக்கணும். மனைவியும் வருகையில் போகிற மாதிரி ஆண்டவரை சொந்தப்படுத்தி வச்சுக்கணும். மகனையும் மகளையும் அவங்க வருகையில் போகிற மாதிரி சொந்தப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா நோவாவின் காலத்தில் நீயும் உன் வீட்டாரும் வேலைக்குள்ளே போங்கன்னார். மனுஷகுமாரனுடைய காலத்தில் 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள், 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைப்பார்கள், 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இந்த ஊரு கதைகளையும்
உப்புக்கு ஆகாத கதைகளையும் பேசி நம்ம வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது. பேச வேண்டியதை மட்டும் நம்ம பேசணும், பேசக்கூடாததை பேசக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்தி பேசணும். மனுஷனை பிரியப்படுத்தி பேசுறதுக்காக உலக காரியங்களில் நிறைய நம்ம போயிடக்கூடாது. அதை குறைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்னு சொல்கிறார். நான் திரும்பவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நம்ம பிள்ளைகளாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர எந்த காரியத்திலும் ஆண்டவருக்கு சமமானவர்களோ ஆண்டவருக்கு மேன்மைப்பட்டவர்களாகவும் நம்ம வரவே முடியாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது போல் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார். அதில் உறுதியாக நிற்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். தேவனுடைய சித்தம் இருக்குது, அது ஆண்டவருடையது. நம்முடைய சொந்த இஷ்டம் இருக்குது, அது மனுஷனுடையது. இந்த சொந்த இஷ்டம்ங்கிறது சரீரத்துக்குரிய வேலைகளை தான் செய்யும். தேவ சித்தம்ன்றது தேவனுக்கு மகிமையான, தேவனுக்கு பிரியமான, தேவன் நேமித்தவைகளை தேவ சித்தம் செய்யும். ஆனால் இந்த சுய சித்தம், சுய விருப்பம் மனுஷனுடையது மாம்சத்துக்குரியது தான் செய்யும். சிலர் தன்னுடைய வேலையும் தன்னுடைய இஷ்டப்படி செய்து தேவனுடைய வேலையும் தன்னுடைய இஷ்டப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது சரியாக வராது, சரியாக வராது. தேவனுடையதை தேவ சித்தப்படி தேவனுக்கு செய்யணும், மனுஷனுக்குரியதை மனுஷனுடைய விருப்பப்படி மனுஷனுக்குரியதை செய்யணும். ஆக இது குறைவாக இருக்கணும், அது நிறைவாக இருக்கணும். ஒன்றுமே சொல்ல மாட்டீங்கல்ல, தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். இதை நீங்கள் யூகிக்கணும். பாருங்கள், சரீரம் வாழ்கிறது போல தெரியும், சரீரம் பலனோடு இருக்கிறது போல தெரியும், சரீரம் அழகாக இருக்கிறது போல தெரியும். ஒரு வாரம் காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொன்னால் சரீரத்தினுடைய நிலையே நிலகுலைந்து போயிடும். இது ஒரு ஸ்ட்ராங்கான சரீரம் கிடையாது, ஸ்டாண்டர்டான சரீரம் கிடையாது. இது தற்காலிகமானது. இது கொஞ்ச காலம் குழந்தையாவாலும், கொஞ்சம் காலம் வாலிபமாவாலும், கொஞ்ச காலம் வயோதிப காலத்தில் வரும். வயோதிப காலம் வந்துருச்சுனாக்க சரீர வேலையும் செய்ய முடியாது, தெய்வத்தின் வேலையும் செய்ய முடியாது. நாட்கள் பொல்லாத வேலானபடியால் ஒவ்வொருத்தரும் பிரயோஜனப்படுத்திக்கணும், ஒவ்வொருத்தரும் பிரயோஜனப்படுத்திக்கணும். 10 ரூபா போச்சுன்னு சொன்னால் 10 ரூபா சம்பாதிச்சிடலாம். ஒரு நாள் போச்சுன்னா திரும்ப ஒரு நாள் சம்பாதிக்க முடியாது. அப்போ தேவன் கொடுக்குற வருஷங்கள், மாதங்கள், வாரங்கள், நாட்களை தெய்வத்துக்காகவும் எப்படி பயன்படுத்தணும், செலவு பண்ணணுன்றதை நம்ம எல்லாரும் யோசித்து செய்யணும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? யாரையாவது ஒரு ஆளை சொல்ல முடியுமா? வட நாட்டவர் இருக்கா, தென் நாட்டவர் இருக்காருன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இவருக்கு நிகரான தேவனும் கிடையாது, பெரிய ஐஸ்வர்யவானும் கிடையாது. அவரே மேன்மையானவர். நம்முடைய கர்த்தர் உயர்ந்தவர். சொல்லுங்க, என்னுடைய தேவன் உயர்ந்தவர். இப்போ கர்த்தரை எப்படி பின்பற்றுறதுன்னு சிலருக்கு தெரியல. இவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி முழுமையும் அறிந்தவர்கள், அறிய விரும்புகிறவர்கள் அநேகர் இல்லை. சத்தியத்தன்றைக்கு தெரிந்த கிறிஸ்தவர்கள் அதிகமான பேர் இருக்காங்க, சிலர் கற்ற அறிந்திருக்கிறாங்க. ஒரு அள்ளி சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை. ஒரு வசனம் நான் செய்தி கேட்கிறேன், திரும்ப அந்த கருத்தை எனக்கு வெளிப்படுறதுக்காக கண்ணீரோடு கேட்குறேன். கத்தட்ட என்னால் என்ன செய்ய முடியும்? நான் சாதாரண மனுஷன், நீ தான் தேவன். அது என்னுடைய வார்த்தையாக இருந்தால் என்னுடைய வார்த்தைக்கு உரிய விளக்கம் எனக்கு தெரியும். அது உம்முடைய வார்த்தை. அறிகிறது யார்? புரிந்து கொள்வது யார்? விளங்குறது யார்? அறிவிக்கிறது யார்? எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம்.
பிரயோஜனமானவர்கள் உலகத்தில் வாழ்றது போல பிரயோஜனம் இல்லாமல் வாழுகிறவர்களும் நிறையா இருக்கிறாங்க. அது மனுஷருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தெய்வத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறார். அடுத்தவர்களை நாம் அறிவதற்கு முன்னதாக, அவர்களை ஆராய்வதற்கு முன்னதாக முதல்ல நான் யாருங்கிறத நான் அறியணும். யாரு சொல்லுங்க, சொல்லுங்க. நான் யார்? என் குணங்கள் என்ன? என் வார்த்தைகள் என்ன? என்னுடைய வாழ்க்கை என்ன? என் குடும்பம் என்ன? குடும்பத்தினுடைய வம்சம் வரலாறு என்ன? தெரியாது பாருங்க. தகப்பனார் தேடிய சொத்து பிள்ளைக்கு சொந்தமாகிறது போல தகப்பனுடைய வம்சம் தாயினுடைய வம்சம் செய்த பாவம் பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன செய்யணும்? அந்த பாவம் தொடரும். அந்த பாவம் தொடரும். அப்போ நாம் ஜெபிக்கும் போது என்ன சொல்லணும்? கர்த்தாவே, என் பாவம் என்னோடு மன்னிக்கப்பட்டு விலகட்டும். என் தகப்பனார் வம்ச பாவம் என்னை சேராதபடி அதை மன்னியும். என் தாயார் வம்சத்து பாவம் என்னை சேராதபடி அதை மன்னியும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆதாம் காலத்து பாவமாக இருந்தாலும் சரி, என் குடும்பத்தார் செய்த பாவத்தினால் ஏற்பட்ட சாபமாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவரே, எனக்கு விரோதமாய், என் வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற அந்த சாபத்தை பரிசுத்த நாமத்தினால் அந்த சாபத்தை முறித்து போடும். வாய தரகளை பார்த்தீங்களா? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அப்போ தேவன் விடுதலை கொடுத்தார்னா கண்டிப்பாக என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது முக்கியம் இல்லைங்க. சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லணும்ல. இவ்வளவுதான் சத்தமாக சொல்லணும்ல. கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறதாங்க முக்கியம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், தேவனுக்கு ஆராதனை செய்கிறேன். 10 வருஷம் நான் வந்தேன், அப்புறம் பின்வாங்கி போனேன், அப்புறம் பலகீனப்பட்டு போனேன், அப்புறம் பயந்து போனேன், அப்புறம் அவங்கள பார்த்து நடுங்கி போனேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே விழுந்துட்டேங்க. எதுக்கு வந்த நீ கர்த்தருக்குள்ள? எதுக்கு வந்த? கொம்புலாத மாடை, கொம்புலாத காளையை ஜல்லிக்கட்டுக்கு பிடிச்சிட்டு போன மாதிரி இருக்குதா இல்லையா? கரங்களை போய் ஏற்றி ஆண்டவரை துதிப்பான். கோபுரத்தை கட்ட தொடங்கி அதை முடிக்கலைன்னா கர்த்தர் சொல்கிறாரு, கட்ட தொடங்கினா முடிக்க திராணி இல்லாமல் போயிட்டு. இன்னும் எனக்கு ஒரு 25 வருஷம் கர்த்தர் கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு அவருடைய வேலை செய்வேன். ஏன்னா பல மாதங்கள், பல வருஷங்கள் தனிமையாக உட்காந்து வேத வசனத்தை தேடி தேடி இயேசுநாதர் எப்படி தெய்வம், எதன் வழியாக தெய்வமானார், தெய்வத்தினால மக்களுக்கு என்ன பிரயோஜனம், மக்களால் தெய்வத்துக்கு என்ன பிரயோஜனம், இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுனால வாழ்க்கையின் துவக்கம், வாழ்க்கையின் முடிவு இவருக்குள்ளே எப்படி உண்டாயிருக்குது, எல்லாம் அப்படி ஒரு ஆராய்ந்து பார்த்ததில் கர்த்தர் தெளிவான ஒரு முடிவை கொடுத்தார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவர் தேவதூதலிருந்து அதிகாரத்திலிருந்து சகலத்தையும் சொல்றாருங்க, சகலத்தையும் சொல்றார். இதெல்லாம் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஏதாவது ஒன்றுக்கு கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, ஏதாவது ஒன்றில் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம்.
பிரயோஜனமாக இருக்கணும். பிரயோஜனம் இல்லாத நிலைமையில் ஒரு சகோதரி 50 வருஷம் கர்த்தருக்கு வாழ்ந்து, ஒரு சகோதரி 50 வருஷம் கர்த்தருக்கு வாழ்ந்து, கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யோசிங்க. ஒரு அல்ல சொல்லுவோமா? என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறேன்னு சொன்னால் டெய்லி ஜபத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தரை போல ஞானம் எனக்கு இல்லைப்பா, உங்களை போல ஞாபக சக்தி எனக்கு இல்லை, நான் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவுன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு நியமித்த வேலைகளை விட அதிகமான வேலையை என் சரீரம் உயிரோடு இருக்கும்போதே, என் சரீரம் உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் நியமித்த வேலை இல்லாமல் அதிகமான வேலையை செய்யும்படிக்கின்ற சரீரத்தில் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. நான் அதிகமாக தேவனுக்குன்னு பயன்படணும். ஆலயங்களில் கர்த்தருடைய காரியத்தில் நான் பயன்படணும். என்ன வேலை, எந்த வேலை செய்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஜனங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை. அவங்க விருப்பம் இல்லாமல் இருக்கனால தேவனும் ஆசீர்வதிக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறார். எந்த வேலையும் செய்யணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் யோபு 31:1-2 வசனத்தில், யோபு 31:1-2 வசனத்தில், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? ஒரு உடன்படிக்கை பண்ணியாச்சுன்னு சொன்னால் அதில் நிலைச்சு நிற்கணும். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு சகோதரன் வாழ்க்கையில் தவறு நடந்துருச்சு, ஒரு சகோதரி வாழ்க்கையில் தவறு நடந்துருச்சுன்னா தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கவனிக்காமல் அந்த சகோதரன் செய்த பாவத்தை, அந்த சகோதரி செய்த பாவத்தை இப்படியே வச்சு பார்த்துக்கிறதுனால நயா பைசா பிரயோஜனம் கிடையாதுங்க. நான் தேவனுக்கு என்ன செய்யணும்? என் ஆண்டவருடைய பாடல்களை தேவாலயத்தில் சிறப்பாக்கணுமே, தேவனுடைய ஆராதனையில் தேவனுக்கு ஒரு மகிமையை நான் செலுத்தணுமே, முன்னணியில் ஒரு முன்னணியான சாட்சியாய் நான் வாழணுமே. பிரயாசப்படணும். ஒரு அல்ல சொல்லுவோமா? சொல்லுங்க. அப்ப என் கண்ணோடு நான் என்ன செய்திருக்கிறேன்? எதை பார்க்கக்கூடாது? கன்னிகையை பார்க்கக்கூடாது. என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்னா அந்த கன்னிகையை பார்க்கக்கூடாது. அப்படி கன்னிகை நான் பார்த்தேன்னு சொன்னால் உன்னதங்களிலிருந்து வரும் பங்கும் சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு தீர்மானம், நாளைக்கு ஒரு தீர்மானம், இன்னைக்கு ஒரு ஆலோசனை, நாளைக்கு ஒரு ஆலோசனை. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சரீர வாழ்க்கை முடிகிற அந்த கடைசி நாளில் கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு உதவி செய்வாரை தவிர ஆத்மாவை யாரும் கண்ணில் பார்க்க முடியாது, ஆத்மாவுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. ஆத்மா தேவனுடையது. அந்த கடைசி நாளில் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் நம்முடைய ஆத்மாவுக்கு உதவி செய்வார். அந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு உதவியாக வந்து நிற்கணும்னு சொன்னால் இந்த நாளில் எப்படி வாழணும்னு நீங்கள் தாங்க யோசிக்கணும். கர்த்தர் உயர்ந்தவர். சொல்லுங்க ஏம்மா, சத்தமாக பேசுங்கம்மா. கர்த்தர் உயர்ந்தவர்.
இந்த ஒன்றுக்கும் ஆகாதுக்கெல்லாம் எப்படி கத்திட்டு போகிறாங்க நீங்கள் தான் பார்க்குறீங்கல்ல, வயிறே எரியுது பாருங்க. நம்ம வந்து இப்படி உட்காந்துருந்தா அது சங்கடம் இல்லை. ஒரு வேலை சொல்லுவோமா, பிரசங்கம் கேட்டாலும் நீங்கள் மெதுவாக சோத்திரம் பண்ணி ஆமேன் சோத்திரம் பண்ணிக்கிட்டே நீங்கள் பிரசங்கம் கேட்டு பாருங்கள், அது மகிமையாக விளங்கும். ஸ்தோத்திரம். ஏசையா 17ஆம் அதிகாரம், ஏசையா 7:11 வசனத்தில், ஏசையா 7:11 தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்றார். கேட்டுக்கொள் என்றார். ஒரு அடையாளம் வேணுங்க. காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொலை செய்யாதபடிக்கு அவன் சரீரத்தில் ஒரு அடையாளம் போட்டார் இருக்கு. இந்த கடனை கட்டுவதற்கு ஒரு அடையாளம், படித்து நல்ல மதிப்பெண் பெற்று காலேஜை விட்டு நான் வருவதற்கு ஒரு அடையாளம், தொடங்கப்பட்ட குடும்பத்தை பிரச்சனை இல்லாமல் பிரிவினை இல்லாமல் அழிந்து போகாமல் கடைசி வரைக்கும் சுகமாய் சுகத்தோடு அன்போடு பாசத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு ஒரு மனதோடு இந்த குடும்பத்தில் நாங்கள் வாழ்வதற்கு ஒரு அடையாளம். நானும் ஆண்டவருடைய வருகையில் வருவேன் என்பதற்கு ஒரு அடையாளம் எனக்கு. அது ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாகும்படி கேட்டுக்கொள். எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளத்தை தார். இந்த உடலையும் உயிரையும் பிரிக்கவே முடியாதுங்க. அந்த உடலும் உயிரும் பிரிஞ்சிச்சுன்னா திரும்ப ஒன்றாக சேர்க்கவே முடியாதுங்க. அதே போல் கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ அறியாதிருக்கிறையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் பிலிப்புவேன்னு சொன்னார். இப்போ கிறிஸ்து என்னிலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க பத வாய் திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து என்னிலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறேன். இந்த ஒரு நெருக்கமான ஐக்கியம் இருக்கணும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும். ஆம். இப்போ தேவன் உயர்ந்தவர், மனுஷன் வந்து எந்த சூழ்நிலையிலும் மனுஷன் வந்து ஒரு தாழ்ந்த மனுஷன்தான். இப்போ தாழ்ந்தவரோடு நம்ம பழகிக்கிட்டு இருக்கும்போது இந்த உயர்ந்தவரோடு வந்து நம்மளோடு பழக மாட்டாருங்க, பழக மாட்டார். வேலை செய்கிறோம்னா வேலை சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட வேண்டியது. அந்த தோளாமைகள் இருக்கக்கூடாது. சொன்னாக்கும் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லது, வருத்தப்பட்டால் நல்லது கிடையாது. நான் பலிபீடத்திலேருந்து சொல்கிறேன். ரட்சிக்கப்படாத காலத்தில் ஊருக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற திருவிழா நடத்துறதுக்கெல்லாம் 2 டீம் விளையாடுறதுக்கு அங்கே ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு டீம் நாங்கள், இன்னொன்று முத்துக்காலைன்னு சொல்லி அவர் ஒரு டீம். அவரும் கூட எனக்கு அந்த காலத்தில் சொந்தக்கார். தேவனுக்கு மைதான். ஸ்கூல் விளையாட்டுக்கும் நாங்கள் போவோம். அப்படி ஒரு விளையாட்டுக்கு கூப்பிட்டுருந்தா, சார் நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை விளையாட்டு கொடுத்துருக்காங்க சார்? 15 இருக்குதுப்பா. சரிங்க சார். என்னுடைய டீமுக்கு எத்தனை சார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தேவனுக்கு மகிமை. அவர் 6ஓ 7ஓ நிலைமையை பொறுத்து கொடுப்பார். 7 எழுதி வாங்கிக்கிட்டு இவங்களை கூப்பிட்டு நைட்டு 9 மணிக்கெல்லாம் கொடவனாருக்கு போவேன். கொடவனாருக்கு போவேன்னா ஒவ்வொரு விளையாட்டாக தொடங்கி எப்படி ஸ்டெப்பு வைக்கணும், சத்துரு பின்னாடி வர்றானான்னு பார்க்கணும், முன்னாடி வர்றானான்னு பார்க்கணும், அவனை எங்கே பிடிச்சா விழுவாங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவனை வர சொல்லி நானே விளையாண்டு அவனை வீழ்த்தி விழுக்காட்டி காட்டி அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பான். டெய்லி கொடுப்பேன். ஒரு வேலை சொல்லுவோமா, எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலை உயரணும்னு சொன்னால் அந்த வேலையில் வந்து
வளர்ச்சி இருக்கணும். சொல்லுங்கள், வளர்ச்சின்னா என்ன? எஸ்டாசியர். இப்போ அவன் 3 ஜன்னல் வேலை பார்த்துருக்கான்னா நான் 5 ஜன்னல் வேலை பார்க்கணும். இதுதான் தொழில் வளர்ச்சி. எல்லாருமே ஒத்துக்குவாங்க. 2வது தொழில் செய்வதில் சுத்தமாக இருக்கணும். என்ன இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். ஓனர் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நாமளே நம்முடைய வேலையை சோதித்து பார்த்து எங்கெங்கே மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் பழையபடி டச் பண்ணணும். பார்த்து திருப்தியாக இருந்து வந்து பாருங்கள் சார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அதுதான் இந்த தொழில் செய்கிறதில் ஆர்வம் இருக்கணும், உற்சாகம் இருக்கணும், கவனம் இருக்கணும், நிதானம் இருக்கணும். நிதானம் இல்லாமல் ஒரு லிட்ரு பெட்ரோலை கீழே போட்டுட்டான் அப்படின்னா, பெயிண்ட்டை கீழே போட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கே வேலை எல்லாம் போயிடும். நிதானம் ரொம்ப முக்கியம். கவனமாக இருக்கணும். வேலை செய்யும் போது அடுத்தவன் பார்க்கணும். அவன் கை சுயடு எப்படி போகுது, அவன் எப்படி முழிக்கிறான், என்ன மாதிரி வேலை செய்கிறான்னு அடுத்தவனை கவனிக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பிரதருடைய ஜபம் எப்படி, அந்த சிஸ்டருடைய ஜபம் எப்படி, அவங்க ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படிங்கிறது கவனிக்கணும். கிறிஸ்துவுக்கு 10,000 வேலை இருக்கும்னு சொன்னால் அவருக்கு தயவாக கர்த்தர் என்னை மன்னிக்கணும், அவருக்கு வலதுகரமாக இருந்து 10,000 வேலையும் சோம்பேறித்தனப்படாமல் செஞ்சிருவேன் நான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். பிரயோஜனமாய் எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நீங்களே பாருங்கள் கர்த்தருக்கு விரோதமான குடும்பத்தில் பிறந்து இப்போ வந்து கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமாக எவ்வளோ வளர்ச்சி அடைந்து செயல்படுறேன்னு கர்த்தருக்குள்ள தயவு செய்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்படி நம்ம ஒவ்வொருவரும் இருந்தால் தேவராஜ்யம் நிச்சயமாய் கட்டப்படும். ஒரு வேளை சொல்லுவோமா? யோபின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகம் எடுங்க. யோபு 25:2 கடைசி வரியில், அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். இன்றைக்கு தேவன் அதை செய்வார், செய்து நிச்சயமாக முடிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சமாதானத்தை வந்து விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்ல, மரத்தில் பறிக்கிறதில்ல, விலைக்கு வாங்கிறதில்லைங்க. இவர் தாங்க சமாதானத்தை உண்டாக்குறார். அது எந்த ஸ்தலத்துக்குள்ள? உன்னதமான ஸ்தலத்தில். அப்போ நம்முடைய இருதயம் வந்து உன்னதமான ஒரு ஸ்தலமாக இருக்குமானால் அங்கே தேவன் என்ன செய்வார்? சமாதானத்தை உண்டாக்குவார். நம்ம எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இன்னொரு பிறவி எடுத்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாதுங்க. இன்னொரு பிறவி எடுத்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. இன்னொரு பிறவி எடுத்து அவர் சபையில் ஒரு அங்கமாக இருந்து ஆராதித்து சபையினுடைய வளர்ச்சியை நம்ம உருவாக்க முடியாது. இதுதாங்க. இதை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், தேவனுக்கு பயந்து செய்யலாம், பயப்படாமல் இருக்கலாம், கர்த்தர் வேணும்னு செய்யலாம், வேண்டான்னு செய்யலாம். நம்ம இஷ்டமுங்க. இப்போ நம்ம இஷ்டங்க. வருகையில் அவர் இஷ்டப்படி அவர் வருவார். எல்லாம் கெச்சு போட்டு பார்ப்பாருங்க, யார் யார் என்னென்ன குணத்தில் வாழ்கிறாங்கங்க. ஒரே டயத்தில் பூமியிலும் பூமிக்கு கீழே பாதாளத்தில் இருக்கிறதே அவருடைய கண்கள் காண்குது. சாதாரணமானவர் அல்ல. இப்போ பரலோகத்துக்கு எந்த சப்போர்ட்டில் போகிறோம்? ஜனாதிபதி அல்லது ஒரு முதல்வர் சார் அல்லது ஒரு கவர்னர் சார் அல்லது ஒரு மாவட்ட கலெக்டர் சார் சப்போர்ட் பண்ண போயிடலாமா?
சொல்லுங்க. நான் பரலோகத்துக்கு போகிறது தேவனுடைய இரக்கத்தினால். சொல்லுங்க. பரலோகத்துக்கு போகிறது தேவனுடைய இரக்கத்தினால். அந்த இரக்கத்தை பெறுவதற்கு இன்றைக்கு நமக்குள்ள தாழ்மை வேணுங்க. தேவனுடைய இரக்கத்தை பெற நமக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர். அந்த சுவாபத்திலேயே அந்த தாழ்மை இருக்கணுங்க. அந்த சுவாபத்திலே அந்த தாழ்மை இருக்கணும். தாழ்மையான அன்பு, தாழ்மையான கிரிகள், தாழ்மையான பேச்சுவார்த்தைகள், தாழ்மையான பேச்சுவார்த்தைகள். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஸ்தோத்திரம். எபிரெயரின் புத்தகம் கொஞ்சம் வேகமாடு. எபிரெயர் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் கடைசி வரியில், உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறக்கும்போது மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். எங்க? மாட்டு தொழுவத்தில். அவர் சகல இடங்களிலும் பிரசங்கம் பண்ணி ராக்காலத்தில் ஒலிவ மலையிலே தங்கி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. யூதர்களோடு கூட கலவாமல் ஒலிவ மலையிலே போய் ராக்காலங்களிலே அவர் தங்கி வந்தார். பிறந்தது மாட்டு தொழுவம், தங்கி வாழ்ந்தது ஒலிவ மலை. அவர் 33 வருஷங்களும் பிதாவோடு ஐக்கப்பட்டு பிதாவின் சித்தப்படியே செய்து நிறைவேற்றி மரித்து உயிர்த்தெழுந்து, வேதம் சொல்லுது, உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் மகிமையாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் போக பிரயாசப்படுறோம். நான் எங்கே இருக்கிறேனோ நீங்களும் வந்து இருக்கும்படி. இங்கே பாருங்க, மகிமையான ஒன்றை செய்யணுங்க. நம்ம அசிங்கமான ஒன்றை செய்யக்கூடாதுங்க. தேவனுக்கு மகிமையான ஒன்றை சகோதரிகள் செய்யணும். அசிங்கமான ஒன்றை செய்யக்கூடாது. ஒரு சொல்லுவோமா? அசிங்கமான ஒன்று தேவனுக்கு மகிழ்ந்தார். கடந்த நாட்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதில் தேவனுக்கும் நமக்கு என்ன ஐக்கியம் இருந்தது? நாம் அவருக்கு என்ன செய்தோம், அவர் நமக்கு என்ன செய்தார், தொடர்ந்து அவர் என்ன செய்தார், தொடர்ந்து அவருக்கு என்ன செய்தோம், கணக்கு பாருங்க. இன்றைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இன்றைக்கு பிரயோஜனமான ஒன்றை செய்கிறோமா? பிரயோஜனமான ஒன்றை செய்கிறோமா? என்றைக்குமே பிரயோஜனம் இல்லாமல், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல், எனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கமான பாருங்க. ஒரு சொல்லுவோமா? சரீரமா ஒரு ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் சாப்பாடு தாங்க சாப்பிட்டுக்கிட்டே வாழும். உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட அவர் தங்க தோசை, தங்க இட்லி சுட்டு சாப்பிட்றது இல்லைங்க. மாவு தோசை, மாவு இட்லி தாங்க. சாதம், சாம்பார், சிக்கன், மட்டன், மீன், இதை தவிர உண்டு பண்ணதை தவிர வேறு புதுசாக எதுவும் உண்டு பண்ணி யாரும் சாப்பிட முடியாது. ஒரு உண்டு பண்ணது தான். ஆனால் முடிவு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி. முடிவு வந்து சொல்லுங்க, முடிவு வந்து ஒரு 0 இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 0 எதுக்கு பிரயோஜனமாகும்? பேசுங்க. 0 எதுக்கு பிரயோஜனமாகும்? அதில் ஒரு 1 வந்துச்சுன்னா என்ன செய்யும்? அந்த 1 தாங்க ஆண்டவர் இயேசு. அந்த 1 இயேசு இல்லைன்னா நான் யார்? நானும் அதாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பான். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன். அப்படின்னா ஆராதனையிலையும் நீங்கள் எப்படி இருக்கணும்? இங்கே பாருங்க, வாழ நினைக்கிறவங்க வந்து தெளிவாக இருப்பாங்க.
வாழ நினைக்கிறவங்க எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் ஆண்டவருக்கு நம்ம பிரயோஜனமாகணும். குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக நம்ம கொண்டு வரணும். அதில் தான் நம்ம திறமையை காட்டணும், சாமர்த்தியத்தை காட்டணும். நம்மளே அவருக்கு முன்னாடி நிற்க தகுதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிருந்தா என்ன பிரயோஜனம்? பெத்த மகனை எங்கே கொண்டு போய் விடுறது, பெத்த மகளை எங்கே கொண்டு போய் விடுறது? யோசிங்க. இங்கே வர்றாங்க அப்படின்னா ஆண்டவற்றை போயே ஆகணுங்கிறதுக்கு தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் நாம. ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அல்ல சொல்லுங்க. இப்படி நீங்கள் இருக்கக்கூடாதுங்க, இப்படி இருக்கக்கூடாது. பாட்டு பாடும்போது எல்லாருமே பாடணுங்க. பழகின பாடுகள் தான் பாடல்களை தான் அதிகமாக நம்ம பாடுறோம். எல்லாருமே பாடணும், எல்லாருமே கரங்களை தட்டணும். நல்ல கரங்களை தட்டணுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க? கரங்களை என்ன செய்யணும்? தட்டணுங்க. 85 வயசில் இப்படி பாருன்னா என்னுடைய இளமையை பாருங்களேன், தூள் கலப்பிடுவாங்க சபையில். மகாராஜாவுடைய ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்லா கொஞ்சம் சத்தமாக வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன். உற்சாகமாக சொல்லுங்க. ஆமேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். பிரயோஜனமாக இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும். அந்த விளையாட்டு நாட்கள் வரும்போது சார் சொல்லுவார், என்ன மாரியப்பா எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க சார், தலை நிமிர்ந்து வரலாம் சார், தலை கீழே போகிற மாதிரி இருக்கா சார். தேவனுக்கு ஒரு 4 விளையாட்டு 5 விளையாட்டு அந்த நாட்கள் நல்லா போல்டாக இருப்பேன். நான் எடுத்துக்கிறவன் பாருங்க, பெண்ணி இப்படியும் மகன் ஒரு மானையும் என்னையும் ஓட விட்டால் நான் மானை முந்தி போயிடுவேன். அந்த நாட்களில் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஆமாம், எல்லாம் உயிரை வெறுத்துக்கிட்டு விளையாடுவாங்க. கடைசியில் பார்த்தோம்னா மற்ற ஸ்கூல்களை விட எங்கள் ஸ்கூல் வந்து சிறந்து வந்துடும் பாருங்கள். அவன் பணையம் வச்சு விளையாடுவான். ஒரு அள்ளி சொல்லுவோமா? சார் கூட்டிகிட்டு போய் கடையில் நல்லா சுண்டல், வடை, இட்லி, தோசை என்ன வேணாலும் சாப்பிடுங்க பாரு, சந்தோஷப்பட்டு. எல்லாத்திலையும் நாம் வந்து முன்னணியில் இருக்கணுமே தவிர பின்தங்கி வாழவே கூடாது. ஒருத்தன் வாழறதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. தயவுசெய்து எப்பயுமே ஒரு மனுஷன் வாழறதை பார்த்து பொறாமக்கூடாது. இவனை விட நான் வின் பண்ணி மேலே வந்து வாழணுங்கிற முயற்சி, உழைப்பு, பிரயாசம், கண் விழிப்புகள் இருக்க நமக்கு வாழ்ந்து காட்டணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? ஒருவனை வாழை விட்டு பார்க்கணுமே தவிர காலை வாரி விட்டு பார்க்கக்கூடாது. அது ரொம்ப சங்கடமான காரியம். வாழ்ந்து பார்க்கணும், வாழ்ந்து பார்க்கணும். படிக்கிறவனு சொன்னால் படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிறோம்னா வேலையில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். குடும்பம் நடத்துகிறோம்னா குடும்பத்தில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். தேவனை ஆராதிக்கிறோன்னா தேவன் மேலே மட்டும்தான் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு கூட 3:30 மணிக்கு காலையில் இருந்துச்சான், 5:15 ஜெபத்தை முடித்தேன். அவள் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு உட்காருவேன். அங்கே உட்காந்து ஜெபிக்கும்போது, சோதரிக்கும் போது அவருடைய அன்புனால் அப்படியே இன்னொரு 1/2 மணி நேரம் சேர்த்து ஜெபிக்கலான்னு அந்த டயத்தை இழுத்துட்டு போயிடுவேன் நான். ஜெபம் எந்த சகோதரி ஜெபிக்கிறாங்களோ அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்குது. எந்த சகோதரன் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்குது. ஒரு அலை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய எபேசியர் 4ஆம் அதிகாரம் கொஞ்சம் பேமடை. எபேசியர் 4 எபேசியர் 4:8 ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று
ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் உன்னதத்திற்கு எழுந்தருளி போனார். உன்னதத்துக்கு அவர் எழுந்தருளி சிறைப்பட்டவர்களை அவர் என்ன செய்கிறார்? சிறையாக்கினார். இப்போ சாத்தானுக்குள்ள சிறையாகியிருந்த நம்மை இவர் உயர்த்த உன்னதத்திற்கு போன பிறகு சிறைப்பட்ட நம்மை என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கியிருக்கிறார். பாடுகிற வரம், ஜெபிக்கிற வரம், ஆராதிக்கிற வரம், எத்தனையோ வரங்கள் இருக்கு. அந்த வரங்களை நமக்கு அளித்திருக்கிறார். அந்த வரங்களை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். பயன்படுத்தணும். செபிக்காத நாள் இருக்கக்கூடாதுங்க. எவ்வளோ வேலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்தாலும் தனி ஜெபம் பண்ணாத நாள் இருக்கக்கூடாது. வீட்டில் வேத வாசிக்காத நாள் இருக்கக்கூடாது. குடும்ப ஜெபம் பண்ணணுங்க. குடும்ப ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் தெய்வத்தினுடைய பாடலை பாடும்போது எவ்வளவு மகிமையாக இருக்குது தெரியுங்களா? இது தேவாலயம் வந்து பாடுவதற்கும் துதிப்பதற்கும் தேவ வசனத்தை கேட்பதற்கும் ஜெபிக்கிறதுக்கும் மட்டும்தான் தேவாலயத்தை நம்ம பயன்படுத்தணும். வேற ஒன்றுக்கு நாம் பயன்படுத்தணும்னு சொன்னால் அது எப்படி அதுங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. இங்கே பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய்யணும். பக்தி, பயபக்தி நமக்குள்ளே இருக்கணும். உண்மையில் உறுதியாக இருக்கணும். பரிசுத்தத்தில் நிலைத்து இருக்கணும். என் எண்ணம் சாந்தமாக இருக்கணும். என் வார்த்தை சாந்தமாக இருக்கணும். என் இருதயம் சாந்தமாக இருக்கணும். என் குணம் சாந்தமாக இருக்கணும். என் சரீரம் சாந்தமுள்ள சரீரமாக இருக்கணும். இந்த கோபம், மூர்க்கங்கள், ஆணவங்கள், அடக்கிறதெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரிஜினல் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஒரிஜினல் ஆவிக்குரிய மகளாக இருக்கணும். ஒரிஜினல் ஆவிக்குரிய சகோதரியாக இருக்கணும். சின்ன கோபம் வந்தாலும் சோத்தை எடுத்து அடிக்கிறது, போடிங்கிறது, வாடிங்கிறது. போடி எங்கே இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. என்ன குடும்பம்? சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? சாட்சி இருக்கணும். ஒரு வேளை சொல்லவுமா, இன்னும் சில நாட்களிலே கர்த்தர் நம்மை உன்னதத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். ஒரு சகோதரர்கிட்ட பேசினா அந்த சகோதரனுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகிற மாதிரி பேசணும். வேதனை உண்டாகிற மாதிரி பேசக்கூடாது. சகோதரிகள் பேசினாலும் சரி, சகோதரர்கள் பேசினாலும் சரி, ஆறுதல் உண்டாகணும். கவனிங்க பிரதர், நேராக என்கிட்ட நீங்கள் பேசின போதும், ஃபோனில் என்கிட்ட பேசின போதும் வேதனைப்படுற மாதிரி யார்ட்டையாவது பேசியிருக்கேன்னா பளிச்சுன்னு சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள் சத்தமாக. 55 வருஷத்தில் பேசினதே இல்லையா? அப்படி பேசினேன்னா நான் கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு எனக்கு என்னென்னா வக்கு இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். நல்லா கையை பாருங்க, காயம் இருக்குதா? ஏசுனார் இப்போவும் அந்த தழும்போன கையோடு உட்கார்ந்துருக்கிறாருங்க நமக்காக. இந்த கரங்களை எப்படி பயன்படுத்தணும்? ஒரு அழி சொல்லுவோமா? தேவனுக்கு மயம்டாட். தேவனை போலவே பேசி, எல்லா சகோதர சகோதரிகளும் தேவனை போலவே பேசி பழங்க. உலகத்தாரை போல பேசாதீங்க, வேண்டாம். அது பிசாசனுடைய காரியங்கள், இது தேவனுடைய காரியங்கள். உன் சத்துருவை என்ன செய்ய? சினையின்னு இருக்காரு இல்லையா? உன் சத்துருவை என்ன செய்ய? உன் சத்துரு பசியாக இருந்தால் என்ன செய்ய? இந்த வசனத்தை எத்தனை பேர் நிறைவேற்ற முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் நான் சிக்கன் கடையில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வெட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சத்துருவாக இருந்த மனுஷன் வந்து அப்படியே அதே இடத்துல வந்து சிக்கன் வெட்ட வந்து என் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இப்படி ஒரு மாதிரியா பார்த்தாப்புல. கடைக்கண்ணா அப்படியே பார்க்குறாரு. பிரதர் நல்லா இருக்கிறீங்களா பிரதர் அப்படின்னு. ஐயா நல்லா இருக்கிறையா. அன்பாக இருக்கணும். சொல்லுங்கள், தயவு செய்து கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடாதுங்க. அது யாருக்கும் பிரயோஜனப்படாது. 1/2 கிலோ கறி வெட்டு அப்படின்னார். சரின்னு எனக்கு 1/2 கிலோவுக்கும்
அவருக்கு 1.5 கிலோவுக்கும் சேர்த்து 2 கிலோவுக்கு காசை கொடுத்துட்டான். அவர் காசு கொடுப்பாது, வாங்காதீங்க, 2க்குமுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான். அவர் வாங்கிட்டு காசு எடுத்து நின்றார். ஐயா கொடுத்துட்டாரியா 2 கிலோவுக்கு அப்படின்னு. இல்லைங்க, அதை கொடுத்துருங்க, நான் கொடுக்குறேன். இல்லை, வாங்க மாட்டேங்க, வாங்காதீங்கன்னு சொல்லிட்டார். வாங்க மாட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படி திரும்பி என் பக்கம், என்னங்க யாது அப்படின்னாரு. அன்பு யாது அப்படின்ன. வசனங்களை ஒரு நாளாவது நிறைவேற்றணுங்க. வசனத்தை என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையே, ரட்சிக்கப்பட்டவங்களையே சத்துரு மாதிரி நினச்சி பேசி வாழ்கிறோம்னா, தாழ்மையாக சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், நம்ம ரட்சிப்பு சரியானு பாருங்கள். நம்ம ரட்சிப்பு சரியா? இங்கே இருக்கிறவங்களையே விரோதிக்கிறது, இங்கே இருக்கிறவங்களையே பகைக்கிறது, இங்கே இருக்கிறவங்களையே விரோதமாகவே செயல்படுறது, அது நல்லதாக பாருங்கள். அது தேவ ஆவியானுடைய கிரிகளாக பாருங்கள். பழையவைகள்லாம், பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள்லாம் எல்லாம் புதிதாகின, எல்லாம் புதிதாகின. நீதிமொழிகள் 15:24, நீதிமொழிகள் 15:24, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. கீழான பாதாளத்தை குறித்து உணரும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியா. இந்த கீழான பாதாளம் இருக்குதுங்க, உன்னதம் இருக்குதுங்க. இந்த விவேகிக்கு கீழான பாதாளத்தில் அல்ல, உன்னதத்தை நோக்குறதான வழி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாரும் ஏகமாக இந்த வழியை தாங்க நம்ம நோக்கணும். சோதரம். லூக்காவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில், லூக்கா 19:38, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அந்த உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக. இப்போ எங்கெல்லாம் உன்னதம் இருக்கு அங்கெல்லாம் சமாதானம் இருக்கு. எங்கெல்லாம் உன்னதம் இருக்குதோ அங்கெல்லாம் மகிமை இருக்கும். நம்ம வீடு கூட உன்னதமான வீடு இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? மெதுவாக சொல்லுங்க. பர்ஃபெக்டாக மாறணுங்க, பர்ஃபெக்டாக மாறணும். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். ஃபார்மாலிட்டியெல்லாம் நிலை நிற்காதுங்க. ஏட்டு சுரக்கா சமையலுக்கு ஆகாதுங்க. ஃபார்மாலிட்டியெல்லாம் ஒரிஜினல் தாங்க கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிற்கும். நான் யாருன்னு இயேசுவுக்கு தெரியும். அப்போ இவன் ஒரு காலகட்டத்தில் நமக்கு விரோதமான குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தான், தவறு செய்தான். திரும்ப வந்த பிறகு அவன் ஒரு ஸ்டாண்டர்டாக நின்றுட்டாங்கிறத நான் நிரூபிக்கணும். என் நியாயங்களை தேவனுக்கு முன்பாக அணியாய் வைக்கிறேன் யோபு சொல்கிறார். நீங்கள் நிரூபிக்கணும். தாவீது பத்சபால் விஷயத்தை தவிர மோசேயுடைய பிரமாணம் முழுவதும் பர்ஃபெக்டாக கை கொண்டு வாழ்ந்தார்னு வசனமே சொல்லுது. எத்தனை நாளைக்கு நாம் விலகினமாக வாழ்வது, எத்தனை நாளைக்கு நாம் சோர்ந்திருப்பது, எத்தனை நாளைக்கு நாம் அசதியாக இருப்பது, எத்தனை நாளைக்கு கிறிஸ்துவுக்கு செயல்படாமலே வாழ்கிறது, எத்தனை நாளைக்கு மற்றவர்கள் தீமை செய்து கொண்டே வாழ்கிறது. ஒரு முடிவுக்கு வரணும். நாம் இன்றையிலிருந்து தான் நான் தொடமாட்டேன் ஆண்டவரே, இன்றையிலிருந்து இதை பேச மாட்டேன், இன்றையிலிருந்து இந்த பாதையில் நான் போக மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுக்கணும். எல்லாரும் பாய் இருந்த ஆண்டவரை துதிப்போம். தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து தான் ஸ்டாண்டர்டானவரை தவிர
சூரியனுக்கு கீழே எல்லாருமே தற்காலிகமானவர்கள். இந்த இப்போ நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு இறந்து போச்சுங்க. அந்த அம்மா அவங்கெல்லாம் வேதனைப்பட்டாங்களோ என்னமோ தெரியல, நான் ரொம்ப வேதனைப்பட்டேங்க. நான் என்னடா 6-7 வயசில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போச்சு அந்த பாப்பா. ஆறு 7 வயசில். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நாம் இருக்கிறது ஆண்டவருடைய கிருபைங்க. சொல்லுங்க, நான் இருக்கிறது ஆண்டவருடைய கிருபைங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். லூக்கா 24 49வது வசனத்தில் கடைசி வரியில், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். உன்னதத்திலிருந்து வரும் பலன், உன்னதத்திலிருந்து வருகிற சமாதானம், உன்னதத்திலிருந்து தான் வருகிறதான மகிமை, உன்னதத்திலிருந்து வருகிறதான பலன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இங்கே எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், பிசாசின் உபத்திரவங்களில், மனுஷனால் வருகிற உபத்திரவங்களில் நெருக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கஷ்டப்பட்டு கத்தருக்குன்னு வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் இயேசுநாதர் வாசல் அருகே வந்து நின்று நம்மை வரவேற்பார். உங்களையும் வரவேற்பார், என்னையும் ஆண்டவர் எப்படியாவது விழுந்து கட்டாவது வருகையில் போயிடணும்னு தான் நான் ரொம்ப பிரயாசப்படுறேங்க. நீங்களும் அதே மாதிரி செய்யணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், முதல் பாட்டிலிருந்து ஆராதனை செய்ய நீங்கள் பிரயாசப்படுங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. எப்படி ஆசீர்வாதங்கள் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். தேவனுடைய காரியம் எதையுமே குறைக்காதீங்க. அதாவது நிறைவு வந்து இருதய சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைவு வந்து, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், குறைவு வந்து வைத்தறிச்சலை கொடுக்கும். நிறைவு வந்து இருதய சந்தோஷத்தை தரும், குறைவு வந்து வைத்தறிச்சலை கொடுக்கும். இப்போ நமக்கு சம்பளம் இருக்குது, ஒரு 60,000 ரூபா சம்பளம். ஒரு 5,000 ரூபாயை பிடிச்சிக்கிட்டு 55,000 ரூபா சம்பளம் போட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? தயவு செய்து சொல்லுங்கள், எப்படி இருக்குமா? குறைவு தெய்வத்து வரைக்கும் வருத்தமாக இருக்குமுங்க. அந்த காரியத்தை நம்ம விட்டுறணும். நாம் தேவனை ஆராதித்தாலும் தேவன் நம்மளை பயன்படுத்தணும். நாம் தேவனை ஆராதிக்கணும். பிசாசு நம்மளை பயன்படுத்த இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அவன் நூதனமா வாழைப்பழத்தில் ஊசியை குத்துற மாதிரி குத்தி விட்டு போயிடுவாங்க. மோசமானவன் பிசாசு. அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வாரான் என்று வேற ஒன்றுக்கும் வரான்னு ஆண்டவர் சொன்னார். பிசாசுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் பரலோகத்தில்